ஸ்ரீ கேதார காண்டம் 23ஆம் அத்தியாயம். சிவனாரின் திருமணம். குறிப்பு: ஸ்கந்த புராணம் இறுதியாக தொகுக்கப்பட்ட காலத்தில் வழக்கில் இருந்த திருமணச் சடங்குகள் மற்றும் மரபுகள் குறித்த முக்கிய தகவல்களை இவ்வத்தியாயம் வழங்குகிறது. லோமச முனிவர் கூறினார். இதற்கிடையில் மகேசனால் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட முனிவர்கள் திடீரென இமயமலைக்கு வந்தனர். அவர்களை கண்டதும் இமயமலை எழுந்து நின்றது. மலையரசன் எழுந்து நின்றார். மகிழ்ச்சி அடைந்த மனதுடன் அவர்களை வணங்கி தலை வணங்கி மரியாதையுடன் பின்வருமாறு கூறினார் மலையரசர். நீங்கள் அனைவரும் எதற்காக வந்துள்ளீர்கள்? உங்கள் வருகைக்கான காரணத்தை கூறுங்கள். அப்போது 7 முனிவர்களான சப்த ரிஷிகள் கூறினர். நாங்கள் மகேசனால் அனுப்பப்பட்டோம். அந்த பெண்ணை காண்பதற்காகவே உங்களிடம் வந்துள்ளோம். மலைக்கு அரசரானவரே, எங்கள் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மகளை எங்களுக்கு உடனடியாக காட்டுங்கள். முனிவர் குழுவிடம் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு தேவி பார்வதி அங்கு அழைத்து வரப்பட்டாள். தன் பிள்ளைகள் மீது மிகுந்த அன்பு கொண்ட மலைகளின் தலைவனான இமவான் தேவி பார்வதியை தன் மடியில் அமர்த்தி கொண்டு நகைத்தபடியே கூறினார். இவள் என் மகள்தான். ஆனால் என் வார்த்தைகளை மீண்டும் செவிமடுப்பீராக. சிவனார் துறவிகளிலேயே மிகச் சிறந்தவர். மதனனையே மன்மதனை அழித்த அவர் பற்றற்றவர். ஸ்மரணை மன்மதனை அனங்கனாக உடலற்றவனாக மாற்றிய அவர் எவ்வாறு திருமண உறவை நாட இயலும்? பின்வரும் நபர்களுக்கு தன் மகளை திருமணம் செய்து தருவது பரிந்துரைக்கப்படுவதில்லை. மிக நெருங்கிய உறவினர், மிக தொலைவில் வசிப்பவர், அதீத செல்வம் படைத்தவர், செல்வம் இல்லாதவர், வேலை இல்லாதவர் மற்றும் அறிவிலி. அறிவற்றவர், பற்றற்றவர், அதீத அகங்காரம் கொண்டவர், நோயாளி மற்றும் பைத்தியக்காரர் ஆகியோருக்கு தன் மகளை திருமணம் முடித்து தரக்கூடாது. எனவே சிறந்த முனிவர்களே, நான் உங்களுடன் கலந்தாலோசி பின்னரே மகேசனுக்கு அவளை திருமணம் முடித்து தருவேன். இதுவே எனது உறுதியான விரதம். மலைகளின் அரசனான இமயமலையில் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த மகரிஷி புன்னகைத்துவிட்டு உடனடியாக இமயமலையை நோக்கி கூறினர். அவர் கடுமையான தவத்தை செய்திருக்கிறாள். சிவபெருமானை மகிழ்வித்திருக்கிறாள். அவளது தவத்தை கண்டு மகிழ்ந்த சதாசிவனார் இன்று அவள் மீது கருணை கொண்டுள்ளார். மலையரசே, அவளை குறித்தோ அல்லது அவரை குறித்தோ அல்லது அவர்களின் பெருமையை குறித்தோ உமக்கு எதுவும் தெரியாது. எனவே அவளை திருமணத்திற்காக அவருக்கு கொடுத்து விடுங்கள். கிரிஜாவை சிவபெருமானுக்கு திருமணம் முடித்து கொடுங்கள். எங்கள் ஆலோசனையை நிறைவேற்றுங்கள். புனிதமான ஆன்மாக்களை கொண்ட அந்த முனிவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் மலைகளின் அரசன் மற்ற மலைகளை அவசரமாக நோக்கி கூறினார். மேருவே, நிஷதமே, கந்தமாதனமே, மந்தாரமே, மைனாகமே, இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எனக்கு தெளிவாக கூறுங்கள். சொற்களை கையாள்வதில் வல்லவரான மேனை பின்வருமாறு கூறினார். இப்போது ஆலோசனை செய்வதால் என்ன பயன்? இதற்கான முடிவு அப்போதே ஏற்கனவே எடுக்கப்பட்டுவிட்டது. பெரும்பாக்கியம் பெற்ற இப்பெண் தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றுவதற்காகவே பிறந்தவள். சிவபெருமானின் பொருட்டே அவதரித்தவள் என்பதால் இவளை சிவபெருமானுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அவள் ருத்ரனாரை மகிழ்வித்திருக்கிறாள். ருத்ரனின் மனதிலும் இடம்பெற்றிருக்கிறாள். பெரும் பாக்கியம் கொண்ட இந்த சதி தேவியை, கற்புடைய மங்கையை சிவபெருமானுக்கு மணமுடித்து கொடுப்போம். சிவபெருமானை வழிபடுவதில் அவள் செய்ததெல்லாம் இதற்கான ஒரு வழியாகவே அமைந்தது. மேனை கூறிய இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் இமயமலை மிகுந்த திருப்தி அடைந்தார். அவளை கண்டபடியே முனிவர்களிடம் இவ்வாறு கூறினார். எனது இந்த மகளை இப்போது சிவபெருமானுக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன். பின்னர் அவர்கள் அன்னை கௌரியை அங்கு அழைத்து வந்தனர். காய்ச்சிய தங்கத்தை போன்ற நிறமும் அழகான விழிகளும் கொண்டவள் அவள். பேரழகு வாய்ந்த அவள் தன் இடுப்பில் மேகலையை, அதாவது ஒட்டியானத்தை அணிந்திருந்தாள். வயலூரியம் மற்றும் முத்துக்கள் பதிக்கப்பட்ட வளையல்களை அணிந்திருந்தாள். பிறை சந்திரனை போல அவள் பிரகாசமான ஒளியுடன் திகழ்ந்தாள். பிரகாசமான முகமும் பேரழகும் கொண்ட அன்னை கௌரி தேவி மின்னும் ஆபரணங்களையும் ஆடைகளையும் அணிந்திருந்தாள். அவள் அழகிய அமுத களஞ்சியம் போல திகழ்ந்தாள். அவளை கண்டதும் முனிவர்கள் கூட மயக்கமடைந்தனர். அவர்கள் திகைப்பும் பரவசமும் கொண்டனர். ஒரு வார்த்தையும் கூறவில்லை. முப்புவனங்களின் தலைவனான சிவபெருமானின் பேரழகும் ஒளிவீசும் மேனியும் கொண்ட அந்த பிரியமானவளை கண்டதும் அவர்கள் மெய்மறந்து மதிமயங்கியவர்கள் போல தோன்றினர். இவ்வாறு அந்த முனிவர்களும் அவளது அழகால் ஈர்க்கப்பட்டனர். அப்படி இருக்க தேவர்களின் நிலை என்னவாக இருந்திருக்கும்? எனவே
சிவபெருமானின் தேவியும் மலைகளின் தலைவனான இமயமலையின் மகளுமான அந்த மெல்லிய இடையுடைய மங்கையை கண்ட பின்னர் அவர்கள் மீண்டும் சிவனாரை அணுகினர். அப்போது சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்கமான அந்த முனிவர்கள் அவர்களிடம் இவ்வாறு கூறினர். முனிவர்கள் கூறினர், மலைகளின் தலைவனான இமயமலை தனது மகளை சிறப்பாக அலங்கரித்துள்ளார் என்பதில் ஐயமில்லை. தேவர்களின் தலைவனே, அவளை திருமணம் புரிந்து கொள்ள அங்கு செல்லுங்கள். அனைத்து தேவர்களுடனும் சூழப்பட்டு அங்கு செல்லுங்கள். மக்கட்பேருக்காக அன்னை பார்வதி தேவியை அடைய விரைவாக செல்லுங்கள். பெருமானே இதனை செவிமடுத்ததும் அவர்கள் கூறியதை கேட்டு அவர் புன்னகைத்து கொண்டே கூறினார், பெரும் பாக்கியம் வாய்ந்த முனிவர்களே, திருமணம் என்பது குறித்து நான் இதற்கு முன்பு கண்டதோ அல்லது கேட்டதோ இல்லை. அதன் சிறப்பம்சங்களை கூறுங்கள். அப்போது முனிவர்கள் அனைவரும் சதாசிவத்தை நோக்கி புன்னகைத்தபடியே கூறினர், இறைவா, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பிரம்மதேவர் மற்றும் தேவேந்திரன் ஆகியோரை அழையுங்கள். அதே போல முனிவர் கூட்டங்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள் மற்றும் தேவமங்கையர் கூட்டங்களையும் வரவழையுங்கள். இவர்களையும் இன்னும் பலரையும் உடனடியாக அழைத்து வாருங்கள். முனிவர்கள் கூறிய இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் சொற்களை கையாள்வதில் வல்லவரான அந்த இறைவன் நாரத மாமுனிவரிடம், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை விரைவாக அழைத்து வாருங்கள். பிரம்மதேவர், மகேந்திரன் மற்றும் பிறரையும் அழைத்து வாருங்கள் என்று கூறினார். சம்புமூர்த்தியின் சொற்களை மிகுந்த பணிவுடன் ஏற்றுக்கொண்டவரும் உலகங்களை புனிதப்படுத்துபவரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தருமான நாரத மாமுனிவர் வைகுந்தத்திற்கு விரைந்து சென்றார். சிறந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தவரும் தேவி ஸ்ரீயால், லக்ஷ்மி தேவியால் பணிவிடை செய்யப்படுபவருமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அவர் கண்டார். தேவர்களுள் மிகச் சிறந்தவரான அந்த இறைவனின் ஒளி மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. 4 கரங்களை கொண்ட அவர் நீல நிற தாமரையை போன்ற கருநீல மேனியை கொண்டிருந்தார். விலை மதிப்பற்ற இரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் பதிக்கப்பட்ட அழகான செவி அணிகளை அவர் அணிந்திருந்தார். அவரது சிறந்த கிரீடத்தில் உள்ள இரத்தினங்கள் ஜொலிக்க வைஜெயந்தி எனப்படும் காட்டு மலர் மாலையை அவர் அணிந்திருந்தார். உலகிலேயே ஈடு இணையற்ற அழகிய தோற்றம் கொண்டவராக அவர் திகழ்ந்தார். நாரத மாமுனிவர் அவரை அணுகி சம்புமூர்த்தியின் செய்தியை அவரிடம் கூறினார். முனிவர்களுள் சிறந்தவரும் எல்லாம் அறிந்தவரும் பிரம்ம வீணை எனும் வீணையை மீட்டுபவருமான அவர் மிகுந்த மரியாதையுடன் அவரிடம் உரையாடினார். வாருங்கள், வாருங்கள் மகாவிஷ்ணுவே, மகாதேவரை சந்திக்க விரைவாக வாருங்கள். சம்புமூர்த்தியின் திருமண விவகாரங்களை சிறப்பாக கையாள்வதற்கு தகுதியானவர் தாங்கள்தான். அந்த இறைவன் புன்னகைத்து கொண்டே நாரத முனிவரிடம், சூலத்தை ஏந்திய அந்த இறைவனுக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எப்படி தோன்றியது என்று வினவினார். அந்த இறைவனுக்கு விஷயம் தெரிந்திருந்தும் அவர் நாரத மாமுனிவரிடம் அது பற்றி வினவினார். நாரத மாமுனிவர் கூறினார், அன்னை பார்வதி செய்த பெரும் தவத்தால் ருத்ரனார் மகிழ்ந்தார். மலைமகள் பார்வதி தேர்ந்திருந்த இடத்திற்கு அவரே நேரில் சென்றார். அன்னை பார்வதியின் தவத்தால் மகிழ்ந்த சம்புமூர்த்தியான சிவனார் அவளிடம், நான் உனது அடியவன் என்றுரைத்தார். பெரும் தேஜஸ் கொண்ட பெண்ணை, என்னை விரைவாக திருமணம் செய்து கொள் என்று அவர் வேண்டினார். சம்புமூர்த்தி அவ்வாறு கூறினார். இப்போது அவர் உங்களை அழைக்கிறார். அவரது வார்த்தைகளை செவிமடுத்த தேவர்களின் தலைவனான ஜனார்த்தனரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவனாரிடம் செல்ல தயாரானார். அவருடன் நாரத மாமுனிவர் சென்றார். அவரை சுற்றி அவரது கணங்கள், பார்ஷதர்கள் இருந்தனர். யோகிகளின் தலைவன் மகாத்மாவுமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான அச்சுதன் சுபர்ணன் கருடன் மீது ஏறி வானபடியே சென்றார். பகவான் ஸ்ரீஹரியுடன் நாரத மாமுனிவரும் சிறந்த தேவர்களும் சென்றனர். கார்கம் எனும் வில்லை ஏந்திய இறைவனை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை கண்டதும் யோகிகளால் தியானிக்க தகுந்த தாமரை போன்ற பாதங்களை கொண்ட சிவனார் மகிழ்ச்சியுடன் எழுந்து நின்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அணைத்து கொண்டார். பின்னர் ஸ்ரீஹரியும் ஹரனும் சிவனாரும் ஒரே இடத்தில் நின்று ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து கொண்டனர். ஈஸ்வரனார் கூறினார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, தேவி கிரிஜாவின் அன்னை பார்வதியின் தவத்தால் நான் நிச்சயமாக வசப்படுத்தப்பட்டேன். திருமணத்திற்காகவே நான் இமயமலைக்கு செல்கிறேன். உண்மையான நிலையை நான் தமக்கு கூறுகிறேன். முன்பு தக்ஷன் எனக்கு சதியை கொடுத்த போது விதிமுறைகளின்படி திருமண சடங்குகளை நான் செய்யவில்லை. இப்போதுதான் அனைத்து சடங்குகளையும் நான் மிக விரிவாக செய்ய வேண்டும். திருமண உறவு தொடர்பான அந்த சடங்குகள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. நான் செய்ய வேண்டியவை எதையும் நான் அறியேன். சம்புமூர்த்தியின் அந்த வார்த்தைகளை செவிமடுத்த மதுசூதனனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகைத்தார்.
அவர் ஏதோ சொல்ல முற்பட்ட போது பிரம்மதேவர் தேவேந்திரனுடனும் திக்பாலகர்கள் திசை காவலர்கள் அனைவருடனும் அவசரமாக அங்கு வந்தார். அதே போல தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், தானவர்கள், நாகங்கள், பறவைகள், தேவகன்னிகைகள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் இறைவனிடம் உரையாடுவதற்காக ஒன்று கூடினர். பின்னர் அவர்கள் தலை வணங்கி ஈசனாரிடம் இவ்வாறு கூறினர்: இறைவனே மகாதேவா, எங்களுடன் எழுந்தருள்வீராக. அப்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த சூழலுக்கு பொருத்தமான பின்வரும் சொற்களை கூறினார்: சம்புமூர்த்தியே, கிருஹ்ய சூத்திரங்களில் வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி சடங்குகளை செய்வது உங்களுக்கு தகுந்ததாகும். நாந்திமுக எனும் புனித சடங்கை செய்யுங்கள், மண்டபத்தை அமையுங்கள், அவற்றுடன் தொடர்புடைய அனைத்து மத சடங்குகளையும் நிறைவேற்றுங்கள். வேதங்களில் தேர்ச்சி பெற்ற சிலர் பெரிய நதிகள் சங்கமிக்கும் இடங்களை தவிர்த்து இச்சடங்கினை செய்கிறார்கள். இறைவனே, மண்டபம் இப்போதே அமைக்கப்படட்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் இவ்வாறு கூறப்பட்ட சம்புமூர்த்தி தனது நலனுக்காக அவ்வாறே செய்தார். செழிப்பை தரும் அனைத்தும் அவரால் பிரம்மதேவர் மற்றும் பிறருடன் இணைந்து செய்யப்பட்டன. கஷ்யப முனிவர் பிரம்மதேவருடன் இணைந்து கிரக வழிபாட்டை நடத்தினார். அதே போல அத்ரி முனிவர், வசிஷ்ட முனிவர், கௌதம முனிவர், குரு, பிருகு, கண்வர், ப்ரஹஸ்பதி, சக்தி, ஜமதக்னி, பராசரர், மார்க்கண்டேயர், சிலாவாகர், சூன்யபாலர், அக்ஷதர்ஷமர், அகத்தியர், சாபனர், கார்கர் மற்றும் பலர் சிவனாரின் சந்நிதிக்கு வந்தனர். அங்கு பிரம்மதேவரின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் விதிமுறைகளுக்கு ஏற்ப சடங்குகளை செய்தனர். வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களின் துணை நூல்களில் தேர்ச்சி பெற்ற அவர்கள் அனைவரும் வேத விதிமுறைகளின்படி மகேசனின் கரத்தினில் காப்புக்கட்டை கட்டினர். மங்களத்திற்காக திருமண கயிற்றையும் அவரது மணிக்கட்டில் கட்டினர். உண்மையை அறிந்த முனிவர்கள் பல்வேறு மங்களமான அவர்கள் ரிக், யஜுர் மற்றும் சாம வேதங்களின் சூக்தங்களை, திருமறைகளை ஓதி சடங்குகளை செய்தனர். அவர்கள் பரமாத்மாவான சிவபெருமானுக்கு தைல ஸ்நானம், எண்ணெய் பூசி நீராடுதல் போன்ற சடங்குகளை செய்ய வைத்தனர். பரமாத்மாவான சிவனாரின் புகழ்பெற்ற சடாமுடி மெல்லிய கூந்தல் இலைகளாக மாறியது. மண்டை ஓடுகளின் மாலை பல முத்துக்கள் பதிக்கப்பட்ட அழகான ஆபரண மாலையாக மாறியது. அவரது உடலை சுற்றியிருந்த அரவங்கள் உடனடியாக தங்க ஆபரணங்களாக மாறின. தேவர்களின் தலைவனான மகேஸ்வரனார் அனைத்து ஆபரணங்களையும் அணிந்து தேவர்களால் சூழப்பட்டு மலைகளின் மன்னனின் நகரத்திற்கு சென்றார். பயங்கரமான தேவதையான சண்டிகா வரபகினி மணமகனின் சகோதரி என்ற நிலையை அடைந்தாள். அரவங்களை ஆபரணங்களாக அணிந்து பூதத்தின் மீது அமர்ந்திருந்த சண்டி மிகுந்த பிரகாசத்துடன் நீர் நிரப்பப்பட்ட தங்க குடத்தை தன் தலையில் ஏந்தி முன்னே சென்றாள். அவளுடன் அவளது பரிவாரங்களும் சென்றனர். மகாசண்டி பிரகாசமான முகத்தையும் பயங்கரமான விழிகளையும் கொண்டிருந்தாள். ஆயிரக்கணக்கான விகாரமான பூதங்கள் இருந்தன. அவர்களுடன் இணைந்து விகாரமான முகத்தை கொண்ட சண்டி தேவி முன்னே சென்றாள். மிகவும் பயங்கரமான கணங்கள் அனைத்தும் அவளுக்கு பின்னால் சென்றன. 11 கோடி எண்ணிக்கையிலான பயங்கரமான ருத்ரர்களும் அவளுக்கு பின்னால் சென்றனர். அவர்கள் ருத்ரனின் மிகுந்த விருப்பத்திற்குரியவர்கள். அவர் அப்போது டமருகம், பேரிகை மற்றும் பாங்காரம், பல்வேறு வகையான முரசுகள் ஆகியவற்றின் பேரொளியாலும் சங்குகளின் ஒளியாலும் 3 உலகங்களும் நிறைந்திருந்தன. அவ்வாறே துந்துபி முரசுகளின் ஆரவாரமான ஒலியும் கேட்டது. மிகுந்த ஆர்வமுள்ள தேவர்கள் மற்றும் சித்தர்கள் அனைவரும் திக்பாலகர்களுடன் திசை காவலர்களுடன் இணைந்து கணங்களுக்கு பின்னால் நெருக்கமாக சென்றனர். மகேந்திரனார் தனது ஐராவதத்தின் மீது அமர்ந்து வெண்கொற்ற குடை மேலே பிடிக்கப்பட்ட நிலையில் கூட்டத்தின் நடுவே முன்னே சென்று கொண்டிருந்தான். அவன் சாமரங்களால் விசிறப்பட்டும் பல தேவர்களால் சூழப்பட்டும் இருந்தான். அந்தணர்களே, பரத்வாஜ முனிவர் போன்ற பல முனிவர்களும் சிவனாரிமண இடத்திற்கு முன்னே சென்று கொண்டிருந்தனர். சாகினிகள், யமதூதர்கள், வேதாளங்கள், பிரம்மராட்சசர்கள், பூதங்கள், பிரேதங்கள், பிசாசுகள் மற்றும் பிரமதர்கள் போன்றோர் சண்டி தேவியை பின்தொடர்ந்து சண்டி எங்கே சென்றாள் என்று விசாரித்தவாறே அதிவேகமாக ஓடி அவளை அடைந்தனர். அவள் முன்னே சென்று கொண்டிருந்த போதே அவர்கள் அவளை வணங்கினர். பைரவருடன் திகழும் பேரொளி கொண்ட சண்டியிடம் அவர்கள், சண்டி தேவியே, எங்களை விட்டுவிட்டு எங்கே செல்கிறாய்?
அதனை தெளிவாக கூறுவாய் என்றுரைத்தனர். சண்டி தேவி புன்னகைத்து கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருந்த பூதங்களிடம் கூறினாள், ஒரு பூதத்தின் மீது ஏறி நான் சம்புமூர்த்தியின் சிவனாரின் திருமண விழாவில் கலந்து கொள்ளச் செல்கிறேன். அதற்காகவே இந்த தங்க குடத்தை என் தலையில் ஏந்தியுள்ளேன். பின்னர் சண்டி சிவனாரின் மிக நெருங்கிய பெண் உறவினர் வடிவத்தை ஏற்றுக்கொண்டாள். அனைத்து பூதங்களாலும் சூழப்பட்டவளாய் அவள் அனைவருக்கும் முன்னால் சென்றாள். கணங்கள் அவளை பின்தொடர்ந்தன. கணங்களுக்கு பின்னால் தேவர்கள் சென்றனர். தேவேந்திரன் முதலான திக்பாலகர்களும் முனிவர்களும் பின்தொடர்ந்து வந்தவர்களுக்கு வழிகாட்டியாக சென்றனர். முனிவர்களுக்கு பின்னால் பேரொளி வீசும் பார்ஷதர்கள் இறைவனின் பரிவாரங்கள் சென்றனர். அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அளப்பரிய தன்மையை முழுமையாக அறிந்திருந்தனர். அவர்கள் முகுந்தனை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை காட்டிலும் அதிகமான வசீகரமான தோற்றம் கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் ஸ்ரீவத்சம் எனும் மார்பு சின்னத்தை கொண்டிருந்தனர். அனைவரும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்தனர். அவர்களுக்கு 4 கரங்கள் இருந்தன. அவர்கள் செவி அணிகளை அணிந்திருந்தனர். கிரீடங்கள், வளையல்கள், தோள்வளைகள், மாலைகள், காலுறைகள், பூநூல்கள், இடுப்பு பட்டைகள் மற்றும் மோதிரங்கள் ஆகியவற்றால் அவர்கள் அனைவரும் மிகச் சிறப்பான தோற்றத்துடன் விளங்கினர். அவர்கள் சிறந்த மனிதர்களுக்குரிய இலக்கணங்களை அவர்களுக்கு நடுவே தேவர்களின் எதிரிகளை அழிக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வீற்றிருந்தார். அவருடன் ஸ்ரீதேவியும் உடனிருந்தார். பேரான்மா பிரபஞ்சத்தின் ஒரே உறவினர் 3 உலகங்களையும் முழுமையாக மங்களமானதாக மாற்றியவர், பெருந்தன்மை கொண்டவர்களின் இதயத்தில் நிலைத்திருப்பவர் மற்றும் வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோள்களை அருள்பவர் ஆகிய பகவான் ஸ்ரீஹரி சிவபெருமானுடன் இணைந்து திகழ்ந்தார். அந்த பெருமானாகிய பகவான் ஸ்ரீஹரி கருடனின் மீது அமர்ந்தார். அவருடன் திருமகளாகிய லக்ஷ்மி தேவி உடன் இருந்தார். அனைத்து உலகங்களுக்கும் ஒரே இறைவனான அவருக்கு சாமரங்களால் விசிறப்பட்டது. மேலும் முதன்மையான முனிவர்கள் அனைவரும் அங்கு இருந்தனர். விரிஞ்சி அதாவது பிரம்மதேவர் தனது சொந்த வாகனத்தில் அமர்ந்திருந்தார். வேதங்கள் மற்றும் அவற்றின் 6 அங்கங்களுடன் வேதாங்கங்களுடன் திகழ்ந்த ஹிரண்ய கர்ப்பராகிய அவர் ஆகமங்கள், இதிகாசங்கள் மற்றும் புராணங்களால் சூழப்பட்டிருந்தார். இவ்வாறு மகேசனார் பிரம்மதேவர் மற்றும் ஹரி ஆகியோருடன் திகழ்ந்தார். அவர் தேவர்களின் தலைவர்களாலும் முனிவர்களாலும் சூழப்பட்டிருந்தார். இவ்வாறு மகேசனார் பிரம்மதேவர் மற்றும் ஸ்ரீஹரி ஆகியோருடன் திகழ்ந்தார். அவர் தேவர்களின் தலைவர்களாலும் முனிவர்களாலும் சூழப்பட்டிருந்தார். எவராலும் எளிதில் அடைய முடியாதவரும் சிறந்த யோகிகளாலும் அணுகுவதற்கு அரிதானவருமான காளை கொடியை ஏந்திய அந்த இறைவன் தூய படிகம் போன்றும் அறநெறி சார்ந்தும் காளைகளுக்கே உரிய அனைத்து சிறந்த லட்சணங்களுடனும் விளங்கிய ஒரு காளையின் மீது அமர்ந்திருந்தார். அவருடன் மாதர்கள், சப்த மாதர்களான 7 பெண்கள் எனப்படும் தேவ மாதர்களும் இருந்தனர். இவர்களுடன் அசுரர்கள் மற்றும் தானவர்களுடனும் கற்றறிந்த அறிஞர்களால் சூழப்பட்டும் விளங்கிய மகேசனார் மிகச்சிறந்த மங்கையை திருமணம் செய்து கொள்வதற்காக மலைகளுக்கெல்லாம் சிறந்ததான இமயமலையை நோக்கி சென்றார். 23ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.